பஞ்சபூதங்களில் ஆதாரமாக இருக்கிறதும் வலிமையானதும் எதுங்கய்யா? அதே மாதிரி ஐம்புலன்களில் ஆதாரமாக இருக்கிறதும் வலிமையாக இருக்கிறதும் எதுங்க? நான் ஏற்கனவே சில சீடருங்க கிட்ட பேசியிருக்கிறேன். எல்லா பொருளும் ஒன்று சார்ந்து இருக்குது. உலகத்தில் உள்ள பொருள் எல்லா பொருள்லேயும் ஒவ்வொரு பொருள் முக்கியத்துவ பொருளாக இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் முக்கிய பொருளாக இருக்கிறது நீர். மலை, மண் இதுக்கெல்லாம் முக்கிய பொருளாக இருக்கிறது நெருப்பு. மனுஷனுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு முக்கிய பொருளாக இருக்கிறது காற்று. அப்போது ஒவ்வொரு பொருளுக்கு ஐம்பொருள், ஐம்பூதங்கள், 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களுடைய நிலைகள் எல்லா பொருளையுமே இருக்குது. இருந்தாலும் அதை ஆதிக்கம் செலுத்துறது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பொருள். மரம், செடி, கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் முக்கியம். நீர் இல்லைன்னா அது இருக்காது, மற்றது எது இருந்தாலும். அதே மாதிரி மண், மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தட்னைகள்லாம் நெருப்பு வரும். அது நெருப்பு முக்கியத்துவம் கொண்டது. உயிரினங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா காற்று முக்கியத்துவம் கொண்டது. அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் கொண்டு இருக்குது. இந்த மனித உடலில் நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதங்கள் இயங்குது. ஆனால் 5 பஞ்சபூதங்கள் இயங்கினாலும் மனிதனுடைய முக்கியத்துவம் சுவாசம், காற்று தான் முக்கியமாக இருக்குது. இது உலகத்தில் 5 பஞ்சபூதங்கள் முக்கியத்துவமாக இருக்குது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பஞ்சபூதங்கள் இருந்தால் கூட அங்கே முக்கியத்துவம் பெறுறது இயங்கிறது, இயக்கிறது. இயங்கிறது ஒரு பொருள் இருக்குது, இயக்கிற பொருள் ஒரு பொருள் இருக்குது. அப்போது இயங்குகிற பொருள் நீர், நெருப்பு, இயக்கிற பொருள் காற்று. இப்போ இங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்குது. இது காற்று இல்லைன்னா எங்கேயும் போகாது, இங்கேயே எரியும். காற்று வந்ததுன்னா இது எல்லா இடத்துலையும் தூக்கின்னு போய் போடும். அப்போ எல்லா இடத்துலையும் நெருப்பை உண்டாக்கிடும். இங்கே ஒரு நீர்நிலை இருக்குது, இங்கே ஒரு நீர் இருக்குது. இந்த நீர் இங்கேயே இருக்கும் காற்று இல்லைன்னா. காற்று வந்ததுன்னா இந்த நீர் எடுத்து போய் அடுத்த இடத்துல கொட்டிடும். அப்போது 5 பஞ்சபூதங்கள்லேயும் உலகத்தில் பூமின்றது அசையாமல் இருக்குது, ஆகாயம்ன்றது அசையாமல் இருக்குது. இந்த இடையில் இந்த முப்பொருள் அகார, உகார, மகாரம்னு பேர் இருக்குது. அகாரமன்னா நெருப்பு, மகாரமன்னா நீர், உகாரமன்னா ஆகாயம். இந்த 3 பொருளும் சேர்ந்து தான் இங்கே இயங்குது. அப்போது நீர், நெருப்பு, காற்று இந்த 3 தான் இயக்கத்தில் இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் இயக்கிற பொருள் இந்த 3. இந்த 3லையும் தலையான பொருள் எதுனா காற்று. அதனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறேன்னா மூச்சு வருதுப்பா, செத்து போயிட்டேனா மூச்சு போயிடுச்சுப்பா. அப்போது எதையே முக்கியத்துவம் கொடுக்குறான் மனுஷன்? மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். மூச்சுன்னா என்ன? காற்று. காற்றுன்னா என்ன? பிராணன். அப்போது இதுதான் உலகத்துக்கு பிராணனாகவும் இருக்குது, நமக்கு பிராணனாகவும் இருந்து காற்று இயங்குது. காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்கிறேன் நான். மனித வாழ்க்கையில் பக்தி, யோகம், ஞானம் சரி, இதை தவிர்த்து கடவுளை காண்பதோ அடைவதோ சாத்தியமா? இல்லை, முடியாது. ஏன்னா இப்போ நீ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும். நீ ஒரு குழந்தை, ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீ ஓடணும். ஆனால் நீ குழந்தை எழுந்து ஓடிடுவியா? ஓட முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? பிறந்துட்ட உட்காந்து பழகணும், அப்புறம் நின்று பழகணும், அப்புறம் ஓடி பழகணும், அப்புறம் தான் நீ ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியும். அதே மாதிரி இறைவனை கலக்கணும் சொன்னால் உன்னுடைய உயிராகப்பட்டது மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை இந்த 6 ஸ்தானத்தையும் நீ கடக்கணும். கடந்தால் தான் இறைவனை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் முதல் கடவுள் பிள்ளையாரை வச்சுருப்பாங்க. இது என்ன பிள்ளையாரை வச்சுக்கிறாங்க? பெரிய பெரிய கடவுள்லாம் உள்ளக்குது, அதை விட்டுட்டு இதை முதல் கடவுள்ன்றான். எந்த பூஜை போட்டாலும் முதல்லன்றான். இப்போ ஒரு முதலமைச்சரை நீ போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டுட்ட. ஆனால் இந்த முதலமைச்சரை நீ பார்க்கணுன்னா முதல்ல நீ யாரை பார்க்கணும்? நேராக போய் நான் முதலமைச்சரை பார்க்க போகிறேங்க, நான் விடுவான்? நான் உன்னை விடமாட்டான். முதல்ல நீ வட்ட செயலாளரை பார்க்கணும், அப்புறம் பகுதி செயலாளரை பார்க்கணும், அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும், அப்புறம் முதலமைச்சரை பார்க்க முடியும். அப்போது வட்ட செயலாளர் மாதிரி உட்காந்துங்கிறார் பிள்ளையார் உடம்புல. முதல்ல அவர் அனுமதி கொடுத்தா தான் நீ அடுத்த இடத்துக்கு போக முடியும். அப்போ முதல் இருக்கிறது கடவுள். ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு கோயிலில் போனீங்கன்னா நமச்சிவாயா அப்படின்னு எழுதியிருக்கும். ஏன்றது கீழே வந்துடுச்சு, நான்றது மேலே வந்துடுச்சு கோயிலில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது இயற்கையில் மேலே இருக்குதா கீழே இருக்குதான்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒரு குழந்தை பிறக்கும் போது கால் வருதா முதல்ல, தலை வருதா முதல்ல? ஒரு குழந்தை பூமியில் பிறக்கப்போதுப்பா, அதுக்கு கால் வருதா முதல்ல, தலை வருதா முதல்ல? தலை தானே வருது. அப்போ யா வந்து கீழே தானே வரணும். யான்றது பொருவ மையம். குழந்தை முதல்ல தலை வந்தது, ஏன் முதல்ல மேலே தானே இருக்கணும்? ஏன் மேலே போட்ட? தப்பு தானே அது. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, இதெல்லாம் எந்த மகானும் சொல்றதும் கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சாதான் தெரியும். ஒரு குழந்தையினுடைய உடல்ல இருக்கிறது அது. நமச்சிவாயா. நமச்சிவாயா என்ன? நான் மண்ணு, மானா தண்ணி, யானா சீனா நெருப்பு, யானா வானா காத்து, யானா ஆகாயம். அப்போ நமச்சிவாயா, ஒரு நமச்சிவாயா சொன்னா எடுபடுமா? எடுபடாது, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அது உடலினுடைய கூரை சொன்ன, உயிரினுடைய கூரை சொல்லலை நீ. ஓம் நமச்சிவாயா அப்படின்னா உடலும் உயிரும் சேர்ந்த மந்திரம் அது. அப்போ இந்த ஓம் நமச்சிவாயா எப்படி இருக்குன்னா தலைகீழ இருக்குது. இது யாரும் பேசுறதும் இல்லை, சொல்றதும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இல்லையா? ஆனால் போனீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு படிச்சிடுறீங்க, ஆனால் அது தலைகீழ இருக்குது. இப்போ உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கடவுள் வழிபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த ஓம்ன்ற ஒரே ஒரு வார்த்தை எந்த மதத்துக்கும் இல்லைன்னா அது உயிரற்ற மதம் அது. ஏன்னா செயற்கையால் செய்து வச்சுக்கிறது மதம், இயற்கையால் இருக்கிறது ஓம். ஒரு விதையத்து போய் மண்ணில் நடுங்க, அந்த விதை முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஓம் வடிவல் தான் முளைச்சி வரும். ஒரு குழந்தையினுடைய கர்ப்பத்தில், தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது இருக்கிறத பாருங்க, ஓமனுடைய வடிவல் தான் அந்த குழந்தை கர்ப்பத்தில். அப்போது ஓம்ன்றது இயற்கை, மீதி மதங்கள் செயற்கை. ஆனால் உண்மையை உணர மறுக்கிறான் மனுஷன். அதனால இவன் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுறான். எண்ணிப்பார், உன் தாய் வயத்தில் வேற மதத்தினுடைய தாய் வயத்தில் பார், அந்த குழந்தை வேற மாதிரி இருக்குதான்னு பார். உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய் வயத்துலேயும் அந்த குழந்தை ஓம் வடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு தான் தொப்புள், அந்த குழந்தை மாவடிவல் தான் இருக்கும். அந்த இம்மு வைக்கிறது தான் தொப்புள் கொடி. அது இல்லாத வேற மதம் வேற மாதிரி குழந்தை பிறகுதுங்கன்னு காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியாது. ஏன்னா மதங்கள் என்றது இன்னைக்கு தோன்றியது, அது எந்த காலத்தில் வேணா மாறிக்கினே இருக்கும். மனுஷன்ற உலகம் உள்ள ஒன்று தான், ஒரே பொருள் தான் இருக்குது. நீர் ஓணும் மனுஷனுக்கு, நெருப்பு ஓணும், காற்று ஓணும், ஆகாயம் ஓணும், பூமி ஓணும், எந்த மதமாக இருந்துட்டு போ. அப்போ கடவுள் என்றது எந்த பொருள் அப்படின்னா இந்த 5 பஞ்சபூதம் தான். இந்த 5 பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த 5 பஞ்சபூதத்தை சேர்த்தான்னா ஞானி. ஞானி ஆனான்னா அடுத்த ஸ்டெப் அவனுக்கு கடவுள். இந்த யோகம்ன்றது என்னன்னா இந்த 5ஐயும் சேர்க்கறது தான் யோகம். சேர்த்துட்டா ஞானம், ஞானம் பெற்றா இந்த கடவுள். இதுதாங்க யோகம். சொல்லு செந்தில். மனதில் ஒடுங்குவது சாத்தியங்களா? உன்னுடைய பார்வையை குறைச்சின்னா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தினா மனம் ஒடுங்காது. உன்னுடைய பார்வையை உன்னுடைய பேச்சுக்குள்ளவே நிறுத்தினா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை உன் பொண்டாட்டிக்கு, உன் தாய்க்கு, உன் அண்ணனுக்கு, உன் தம்பிக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன் மனம் ஒடுங்காது. அதனால தான் சொல்லியிருந்தேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி. மனம் சாகணும் நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா மனம் செத்தா மனுஷன் செத்துருவான். மனம்தான் மனுஷன், மனுஷன் தான் மனம். அதனால மனம் செத்தா மனுஷன் செத்து போயிடும். அதனால மனம் சாகணும் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதை அடக்கு, அமைதியோட வாழ்வ. அதை விட்டையா ஆரவாரத்தில் போயிடுவ, அந்தமாயிடுவ. இதை தான் சொல்லிங்கிறேன். அதனால சொன்னேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும்னு. ஏன்னா எனக்கு தாய் தெரிஞ்சாதான் எனக்கு அப்பன் யாருன்னே தெரியும். சுயமாக எந்த பிள்ளையால இவர் தான் எங்கள் அப்பன்னு எடுக்க முடியாது. ஆனால் தாயை எடுத்துருவான். ஆனால் தகப்பனை எடுக்க முடியாது. தாய் சொல்லாத ஒரு தகப்பன் தெரியவே தெரியாது. அதனால சொன்னேன், தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும். எனக்கு அம்மா இருந்தால் தான் எங்கள் அப்பங்கிட்ட சேர்க்க முடியும். அதனால சக்தி இருந்தால் தான் சிவத்தோடு போய் சேர முடியும். ஜீவன் இருந்தால் தான் ஆன்மாவோட சேர முடியும். இதுதான் அதனுடைய பொருள். சூரிய கிரகணம், சந்திர கிரகண காலங்களில் சரி தியானம் செய்யலாமா? எல்லா காலத்திலையும் நமக்கு இந்த கேள்வி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோனில் கூட கேட்குறாங்க. சரி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்றது என்னன்னா எதையும் எதுவும் போய் பிடிக்கிறது இல்லை. ஒன்று மறைக்குது. அதானே சாமி? ஒன்று மறைக்குது. மறைக்கும் போது அது கிரகணம் ஆகுது. அதை மறைப்பை விட்டு வெளியே வரும்போது இயற்கையாகுது. அப்போது இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் சொல்லுவான், அந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் பெரிய புள்ளி ஆயிடுச்சுங்க, அங்கே சாப்பிட்லாமா, தீட்டு இல்லையா? அதெல்லாம் கிடையாது.
தீட்டுன்றது எங்கே இருக்குதுன்னா உன் மனத்தில் இருக்குது தீட்டு. அந்த மனத்தில் இருக்கிற தீட்டை நீ தூக்கி போட்டீங்கன்னா தீட்டுன்றதே கிடையாது. ஏன் தீட்டுன்றதே கிடையாதுன்னா உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ இருக்க மாட்டேன். அப்போ மொத்த தீட்டு முழுமையாக நீ உட்காந்து தீட்டு தீட்டுன்னு வெளியே சொன்ன எங்கப்பா தீட்டு சொல்லு, யோசிக்க வேணாவா? இன்றைக்கி ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கவுங்க பொண்ணுங்களேட்டுன்னு குழந்தை நிற்கல. ஏன் என்ன நிற்கல? குழந்தை நிற்கல. குழந்தைன்றது எது? தீட்டு. அந்த தீட்டு நிற்கலன்னு ஒவ்வொரு டாக்டர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வைத்தியம் பார்த்துன்னுக்குறான். அப்போது 10 மாதத்தினுடைய தீட்டு தான் மந்திரம் சொல்லுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் அஞ்ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் யோகியாக இருக்குது. அப்போது தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா உருவோன்ற ஒரு பொருள் இருக்காது. அதனால் இந்த கிரகணம் பிடிக்குது. அன்றைக்கி கூட இந்த சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தவர் கேட்டார், சாமி சந்திர கிரகணம் பிடிக்குது நான் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு வந்தேன்பான்னு. ஏன்னா நான் எதுக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. அதனால தான் நான் என்கிட்ட உபதேசம் வாங்கும் போது முன்னெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு கயிறு கூட உடம்புல இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாலி மட்டும் விடுவேன், மீதி எல்லாத்தையும் அர்த்தம் சொல்லுவேன். ஏன்னா நீ எதுக்குமே கட்டுப்பட்டவன் கிடையாது ஆண்டவனை தவிர. ஆண்டவனை விட ஒரு பெரிய பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அதை நீ வணங்கும் போது உனக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள். அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டியதில்லை. அந்த நினைவு இருக்கிறவங்க செய்துக்கிட்டோம், நம்ம அதுக்கு தடை போட வேண்டாம். இதுதான் சாமி என்னுடைய விளக்கம். சாமி பொதுவான ஒரு கேள்வி சாமி. சொல்ல சாமி. மனித வாழ்க்கையை வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சாமி. சரி, அந்த வெற்றி அடையறதுக்கான ஒரு செயல் வெற்றி அடையறதுக்காக எது அமைஞ்சா சிறப்பான வழியாக இருக்குது சார்? வெற்றி எது வெற்றி? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி. பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி. நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி. கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி. தொழிலை முடித்து ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி. மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் வெற்றி தான். எது வெற்றி? உன்னை விட நான் 100 ரூபாய் அதிகமாக வச்சுருந்தா வெற்றியா? இல்லை. என்னை விட 500 ரூபாய் அவர் அதிகமாக வச்சுக்கிறாரு, அப்போ வெற்றி பெற்றவர் அவரில் தோல்வி அடைஞ்சவன் நான் இல்லை. வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணத்தில் வெற்றி அடைஞ்சிக்கின்னு தான் இருக்கிறான். வெற்றி அடையணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பயணம் தொடரும். ஆனால் முழுமையான வெற்றியால் நான் நிற்கிறவன் இறைவன் ஒண்டி தான். மீதி பேரெல்லாம் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணான், வெற்றியாகவே இருக்கிறான். அதனால் வெற்றி என்பது எது ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டதில்லை, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டது. அது ஒரு மனுஷன் நினைப்பான் ஒரு வீடு இருந்தால் போதுங்க அது வெற்றி அடைஞ்சிடுவோங்க நானுன்னுவான். ஒரு வீடு கட்சிடும் அவனுக்கு. இன்னொருத்தன் நினைப்பான் நீ என்னையா ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் 4 வீடு கட்டணே அதே வெற்றின்வான். அப்புறம் எது வெற்றி? ஆசைக்கு எல்லையற்று போவதா வெற்றி? ஆசை எல்லையோடு நிற்பதே வெற்றி. அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைதி போகும். புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சரி பார்த்தீங்கன்னா தவத்தின் மூலமாக அரிய சக்திகளெல்லாம் பெற்றதாகவும் அஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்க பெற்றதாகவும் அறிகிறோம் சாமி. சரி, தற்காலத்தில் அது சாத்தியங்களா? இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ராமாயணம்ன்றது ஒரு கதைன்னு சொல்கிறாங்க, ராமாயணன்றது ஒரு புராணம்னு சொல்கிறாங்க, ராமாயணன்றது ஒரு இதிகாசம்னு சொல்கிறாங்க, மகாபாரதம் ஒரு புராணம்னு சொல்கிறாங்க, மகாபாரதம் ஒரு இதிகாசம்னு சொல்கிறாங்க. ஆனால் எதை சொன்னாலும் இன்னிய நவீன காலம் கலியுக காலம்னு சொல்கிறாங்க. இதை எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் ஒரு ராமாயணத்தை இன்னிய உலகத்தில் எவனாவது எழுத முடியுமா? கதையாக இருக்கட்டும், எழுத முடியுமா? எவனாலையும் எழுத முடியும். ஒரு மகாபாரதத்தை இன்னைக்கு இவ்வளோ கலியுக காலத்தில் எவனாவது எழுதியது உண்டா? எவனாலையாவது எழுத முடியுமா? பொய்யா இருக்கட்டும், எழுத முடியாது. அப்போ அப்படி ஒரு கதையை அவ்வளோ சிறப்பாக எழுதி இருக்கிறான். யார் எழுதனா? ராமாயணம்னா வால்மீகி எழுதணும், மகாபாரதம்னா வேசர் எழுதினார் பிள்ளையாரை வச்சுன்றாங்க. ஆனால் இன்னிய மனிதனால் ஒரு கதையை எழுத முடியுமா? எழுத முடியல. அப்போ அன்னைக்கு இருந்தவனுடைய சிறப்புக்கு இன்னைக்கு இருக்கிறவன் ஈடு கிடையாது இல்லையா? அன்னைக்கு இருந்தவனுடைய அறிவுக்கு இன்னைக்கு இருக்கிறவனும் அறிவு ஈடு ஆகிடாது. இவன் சொல்லிக்கலாம், நானே சொல்லிக்கலாம் என்ன நான் பெரிய அறிவாளி நீட்டு.
ஆனால் என்னுடைய அறிவினுடைய தன்மையை நான் யோசித்து பார்க்கணும், அடுத்தவனுக்கு ஈடாகுமா ஆதியில் இருந்தவனுக்குன்னு. 2100 வருஷத்துக்கு முன்னே திருக்குறள் எழுதுகிறாரு வள்ளுவர். இன்னைக்கு எல்லா மத நூல்களிலையும் ஒவ்வொருத்தவங்க ஒரு குறைய சொல்லின்னுக்கிறான். ஆனால் உலகமே இன்னைக்கு ஆராய்ச்சி செய்கிற திருக்குறளில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. படிப்பறிவு இல்லை, ஒருவனை ஒருவன் பார்க்க முடியாது, ஒருவனை ஒருவன் பேச முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் எழுதின திருக்குறள் 1333 குறளை இன்னைக்கு யாராலையும் எழுதவும் முடியல. அன்னைக்கு எழுதுனதுல குறை கண்டுபிடிக்க முடியல. அப்போ எவ்வளோ பெரிய பேரறிவாளனா இருக்கணும் இல்லையா? எழுதிட்டு போட்டுட்டு அவர் சொல்கிறாரு வள்ளுவர், மதுரையில் அரங்கேற்றம் பண்ணலை. அவைகிட்ட சொல்கிறார், என்னப்பா? அவைக்கு போய் கேட்குது, என்னப்பா உன்னுடைய குரலை அரங்கேற்றம் பண்ணிட்டாங்களா? இல்லை அரங்கேற்றம் பண்ணலை. ஏன் அரங்கேற்றம் பண்ணலை? இல்லை அங்கே இருந்த புலவர்கள்லாம் என்னுடைய குரல் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அரங்கேற்றம் பண்ணலை, நான் எடுத்துன்னு வந்து போட்டுட்டேன். ஏன் இப்படியே போட்டுட்டா அதுக்கு பயன் இல்லாமல் போயிடும்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உலகத்தை பற்றி நான் எழுத வேண்டியதை எழுதிட்டேன், உலகம் எடுத்துக்கலாம் போட்டோம் அப்படின்ட்டார். அப்புறம் அவை கூட்டம் போய் அரங்கேற்றம் பண்ணுது. அதே தான் இன்னைக்கு நான் செய்துன்னு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கினே இருக்கிறேன். உலகம் எடுத்துக்கிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு செயலுமே ஆதியில் செய்தவனுடைய பலம். இப்போ நம்ம மியூசியத்துக்கு போனோம்னா, மெட்ராஸில் இருக்கிற மியூசியத்துக்கு போனோம்னா இப்போ எப்படி இருக்குதோ தெரியாது, நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே. அந்த 50 வருஷத்துக்கு முன்னே இருந்த மியூசியத்தில் போனோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் சண்டை போட்ட கத்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் சண்டை போட்ட கேடயம், பல ராஜாக்கள் வச்சு உபயோகப்படுத்தின பொருள்களை இன்னைக்கு இருக்கிற மனிதன் 2 கையால் கூட தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட். ஆனால் அவன் 2 பொருளை வச்சு சண்டை போடுறான்னா அவனுடைய பலம் எவ்வளோ இருந்திருக்கணும், அவனுடைய நிலை எவ்வளோ இருந்திருக்கணும். 8 அடி மனிதண்டான்றான், இன்னைக்கு 4 அடியில் தான் நிற்கிறான் மனுஷன், 3 அடி குறைஞ்சி போயிட்டான். காரணம் இவனுடைய எண்ணங்களே இவனை குறைச்சின்னு வருது இல்லையா? அப்படிப்பட்ட பலசாலிகள் அப்போ இருந்தாங்க. அதே மாதிரி இந்த குருச்சேத்திர பூமி, ஏமா ஹரியானா தானம்மா? ஒரு டவுட்டு கேட்டுக்கலாம் அந்த அம்மாவை. குருச்சேத்திர பூமின்றது ஹரியானாவில் இருக்குது. இந்த ஹரியானாவில் எஃப்எம் ரேடியோவில் இந்த மெசேஜ் இது நான் சொல்கிறேன். ஹரியானாவில் குருச்சேத்திர பூமியில் ஒரு விஞ்ஞானி, ஒரு டாக்டர் 2 பேரும் போய் அந்த மண்ணை டெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் கெமிக்கலாக இருக்குதான். 5400 வருஷத்துக்கு முன்ன நடந்த மகாபாரதத்தினுடைய விளைவு இன்னைக்கு அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணால் கெமிக்கலாக இருக்குதான். இப்போ இன்னைக்கு பல நாடுகளில் நாடு விட்டு கண்டம் தாவும், நாடு விட்டு நாடு தாவும் ஏவுகணைன்னு சொல்கிறான்ல, அது அவன் அம்புன்னே வச்சுருந்தான். இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணின்னுக்குதோ பெருசாக அதை அவன் சின்ன தேவை வச்சு செய்துன்னு. அந்த அளவுக்கு அறிவாளிகள், அந்த அளவுக்கு திறமசாலிகள். வில்வெட்டுன்ற ஒரு துணி ஆதியில் 5400 வருஷத்துக்கு முன்னே இருந்துக்குது. பீஷ்மர் அடிக்கிறான், பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுக்கிறான், தலை சாயுது. பீஷ்மர் சொல்கிறாரு தலையணை வேணும்ன்றார். துரியோதனன் சொல்கிறான் வில்வெட்டு தலகாணி எடுத்துன்னு வாடான்றான். அப்போது அந்த காலத்திலேயே வில்வெட்டு உபயோகப்படுத்திருக்கிறான். அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு வில்வெட்டு தலையை கேட்கலடா, அர்ஜுனங்கிட்ட சொல்கிறான் 2 அம்பு அடிச்சு கிட்டி மாதிரி நிறுத்தி அவர் தலையை நிறுத்துறான். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி. இன்றைக்கி பெரிய பெரிய மிஷின், ராட்சச மிஷினுங்களை வச்சு தண்ணி ஓணுன்னு போர் போடுறான். 1000 அடி 5000 அடி 500 அடின்றான், தண்ணி வரலன்றான். அவங்க பீஷ்மர் கேட்குறான் நாக்கு வட்டுதுரா, கொஞ்சம் தண்ணி ஓணும் அர்ஜுனங்கிட்ட சொல்கிறான்றான். அர்ஜுனன் ஒரு அம்பு அடிச்சு பூமியில் குத்தி அதுலேருந்து தண்ணி பீஷ்மருடைய வாயில் விழுது. அப்போது ஒரு அம்புன்றது ஒரு குச்சி இல்லை ஒரு தகரம் இல்லை ஒரு தகுடு, ஒருத்தனை குத்திட்டு கீழே ஊந்துடும் இல்லை. ஆனால் அவனுங்க உபயோகப்படுத்தின அம்பு 1000 பேர் கீழ்ச்சிக்கின்னு போகுது. ஒரு அம்பு வெளியே வந்த உடனே அது 1000 மாறுது. அப்போ எந்த அளவுக்கு விஞ்ஞானம் அப்போவோ வளர்த்து வச்சுருந்தானுங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்கிற மனிதனை எடை போடவே முடியாது, அந்த ஆற்றலும் கிடையாது. என்னுடைய அறிவு கட்டின சொல்கிறேன். அடுத்த கேள்வி சாமி. சொல்லுங்கள் சாமி. குரு சீடன் உறவு எப்படி இருக்கணும் சாமி? அது இன்றைக்கி முடியாத விஷயம் சாமி. ஏன்னா ஒரு சீடன் குரு கிட்ட வரான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லுகிறேன், குருமார்கள் எல்லாம் கடைசி காலத்தில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது ஏன் அப்படின்னா ஒரு சீடன் என்கிட்ட வந்துட்டான். நான் சொல்கிறேன் சீடா நீ எப்படிலாம் வாழணும் இனிமேல், இது வரைக்கும் வாழ்ந்ததை மறந்துடு. ஏன் அது இது வரைக்கும் வாழ்ந்துட மறந்துடு, இனிமேல் எப்படி வாழணும்னு நான் சொல்கிறேன்னா, கடவுள்கிட்ட அவனுக்கு உபதேசம், அவனை சீடனா நான் ஏற்றுக்கும் போது சொல்கிற வார்த்தை என்னன்னா, கடவுள்கிட்ட
அவன் நல்லவனோ கெட்டவனோ இது வரைக்கும். இப்போ அவன் என்னை தேடி வந்தான், நான் உன்னை தேடி நிற்கிறேன், நீ அவனுக்கு நல்லது செய்யணும். இதான் அங்கே பிரச்சனை. அப்போது அந்த சீடன் எப்படிலாம் இருக்கணும், எந்த நேரமும் இந்த பாடத்தை விட்டு நீ நவரக்கூடாது, எந்த செயல் ஒன்றா செய்துன்னு இரு உலகத்தில், ஆனால் கடவுள் மேலே இருன்னா. இங்கே உபதேசம் வாங்க நம்புறான், அதை கேட்டாண்ட கொட்டிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவன் பொண்டாட்டி காய்கறினா ஒன்றே வெட்டுறான், அத்தை கடைக்கு போய் வேணா உடனே ஓடுறான் சொம்ப தூக்கின்னு. இப்படிப்பட்ட சீடர்கள் இருக்கும்போது குருவுக்கும் சீடனுக்கும் உறவு இப்போதைக்கு சரியாக வராது. அதனால தான் நான் சொல்கிறது, இன்னைக்கு எனக்கு சீடரே கிடையாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன, நான் சொன்னபடி ஒருத்தர் கூட இருக்க முடியல. காரணம் அவங்க வாழ்க்கையை குறிப்பிடுறாங்க. அங்கே அவன் வாழ்க்கையை குறிப்பிடும்போது எப்படி சீடன் ஆக முடியும்? ஆதியில் எப்படி இருந்தான்னா, ஒரு குரு கிட்ட சீடனாக போகிறவன் 12 வருஷம் அவன் கூட தான் இருக்கணும். யார் கூட இருக்கணும்? குரு கூட இருக்கணும். அந்த 12 வருஷம் அவனுக்கு என்ன வேலை? குரு சொல்கிற பாடத்தை செய்யணும், அங்கே பெருக்கணும், குருனுடைய துணி துவைக்கணும், குருவுக்கு சோறாக்கி போடணும். இதையெல்லாம் செய்து இந்த பாசம்ன்றது மனசில் அருந்து போயிடும் அவனுக்கு. 12வது வருஷம் அவன் ஊருக்குள்ளே நுழையும் போது அவனுக்கு பாசம்ன்றதே தெரியாது, மனுஷன் மட்டும்தான் தெரியும். அப்போது அந்த குருவும் சீடனும் சரியாக இருந்தான். இவன் 1 மணி நேரம் குரு கிட்ட இருந்துட்டு 9 மணி நேரம் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவனுக்கு எங்கே குரு சீடன் வரும்? அது வர்றதில்லை. சும்மா ஒப்புக்கு சொல்லிக்கலாம், அவர் என்னோட குருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்கலாம், இவங்கெல்லாம் என்னுடைய சீடர்கள். இதில் உண்மையே கிடையாது. ஏன்னா யாரும் சொன்னபடி இருக்கிறது இல்லை. சுவாமி, அடியார்களும் ஆழ்வார்களும் இறைவன் மீது கொண்ட பக்தி எத்தகையதாக இருக்கின்றது? அடியார்கள் என்றவங்க 2 வகைப்படுவாங்க. அடியார்கள்னா சிவன் அடியார்கள்னு பேர். இந்த சிவன் அடியார்கள்னா நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் 2ம் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க, அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போது கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசுலையும் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இது தான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி வீடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்பூதி அடிகள்னிட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டு திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசர் அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன் அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்பூதி அடிகள் நீட்டு. அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி 2 பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடல. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க,
இல்லை நான் நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் சமமானவங்க, ரெண்டு பேரும் ரெண்டு கடவுளை வழிபட்டு கடவுளோட கலந்தவங்க அவங்க. அதனால ரெண்டு பேருமே அற்புதமானவங்க சாமி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி செய்து இறைவனை அடைந்தார்கள். ஆமா என்று அறிகின்றோம். அதே போல நாமும் பக்தி மூலமாக இறைவனை அடைய முடியாது சாமி. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது. இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. ரெண்டு வர்க்கமும், ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது, அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராளன் சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறான்னு, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான் பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான் போட்டான். அந்த சிவனடியார் சாப்பிட்றாரு. சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான் இல்லையா? அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுக்கினா கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால ரெண்டு பேரும் இப்போ பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்றைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோடு அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ள எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலேயே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோட கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவன் மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேலத்திலேருந்து என்கிட்ட ஒரு பையன் ஃபோன் பண்ணான். எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, அப்பா அம்மா வீட்டிலே இருக்கணுன்றாங்க. நான் ஞானத்துக்குள்ளே போகணும். நான் ஓடி போனேன், என்னை புஷ்ன்னு வச்சுக்கினாங்க. நான் உங்ககிட்ட வந்துடணும். இப்படி என்கிட்ட வர்றது இன்னொருத்தர்கிட்ட போகிறது ஞானம் இல்லை. ஞானம்ன்றது உனக்குள்ளே ஊறி வர்றது தான் ஞானம். யாருக்கிட்ட என்கிட்ட வந்தால் ஞானத்தை நான் அர்த்தம் கொடுக்க முடியும்?
உனக்குள்ள ஊறி வரணும் ஞானம். அதுதான் ஞானமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போனதால ஞானம் வந்த ஞானத்துக்கு வழி சொல்லுவேன், ஞானத்தை நான் ஊட்ட முடியாது. அதனால ஞானம்ன்றது உயிரோட கலக்கணும். உடலோட வாழறவனுக்கு ஞானம் வராது. அதனால மகான்கள்லாம் உடலை மறந்து உயிரோட வாழ்ந்தாங்க. இறைவன் உயிர் தான். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்றோம், நம்ம உயிருக்கு என்ன சொல்றோம்? ஜீவன் சொல்றோம். சிலர் என்ன பண்றான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமா சொல்றான். ஆனா இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போ இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்று என்னன்னா கடவுள். அப்போ இந்த ஜீவனா இருக்கப்பட்ட உயிரை சிவமா மாத்தணும். நம்ம மாத்தணும்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குரு கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குரு கிட்ட போனதால நீ ஞானி ஆக முடியாது, குரு கிட்ட போனதால மகான் ஆயிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால் தான் ஆக முடியும்.